ஐ திங்க் சார் நீங்கள் வந்து ரொம்ப இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க போல இருக்கு. இந்த பிராட்ஸ் எல்லாம் ஜாமி அதித்திலாம் இருக்காங்க, இவங்களை ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் சொன்னால இவரை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். அந்த புது வசனம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனாது. நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. ஆகாஷ் பற்றி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஹம்பலான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. So everybody here, my producer Brito sir, Adarva, Mrs. Brito sir, my co-producer Sneha Brito. Thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here, my buddy Karan Vardhan is here, Leroy. To everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. இப்போ நேசப்பாய் அப்படின்னா ஜஸ்ட் லவ் ஸ்டோரி ஜானர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சே இட்ஸ் அ லவ் ட்ராமா. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆக்ஷன், விச் இஸ் வாட் இஸ் கீ மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆகாஷ், பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. தட் இஸ் ஒன் வெரி குட் திங் ஆக்சுவலி. No, please. And Aditi, you are as gorgeous and you are as bright and as naughty and as good you have performed in the film. Jamie, வழக்கம் போல வந்து ஓட்டுன்னு ஓட்டுறேன். And thank you so much. It means a lot. And thank you so much. Thanks for coming. ஐ திங்க் சார் நீங்கள் வந்து ரொம்ப இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க போல இருக்கு. இந்த பிராட்ஸ் எல்லாம் ஜாமி அதித்திலாம் இருக்காங்க, இவங்களை ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் சொன்னால இவரை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். உங்களெல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசனம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனாது. நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டு இருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸ் அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்த உடனே அது ஒரு உதயா டயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன், ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமல் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்க, ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படியே ஃபாரின் அப்படி இப்படின்னு போயிடுவேன்னு நினச்சி அவங்களை இழுத்துன்னு வந்துட்டார் பிரிட்டா சார். அப்படியே தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்க. அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சார் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அந்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். ஒரு ஹீரோவுக்கு வந்து இது ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்கிறேன் நான்.
லைக் ரெண்டு விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார். இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது. அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி. விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஒரு நேம் தெரியல, ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஆகாஷ் பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பலான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லையும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே பேரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு எனக்கு தோணுது.